நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் நடக்க இருக்கு. நாம நம்மளுடைய வாக்குகளை போய் செலுத்த இருக்கோம். ஒவ்வொரு கட்சியில இருந்தும் அந்தந்த பகுதி வேட்பாளர்கள் களத்தில் வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்திய ஜனநாயக கட்சி இந்த முறை அங்கம் வகிக்கிறாங்க. 2 தொகுதிகளில் களம் காண்றாங்க. பல்லாவரம், குன்னம். கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சியாக அவங்க என்ன நிலைப்பாடை முன்னிறுத்துறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கு அப்படின்றத பேச போறோம். யார் கூட கலந்துரையாட போறோம் அப்படின்னா, அரசியல் களத்துல மிகச்சிறந்த கல்வியாளராகவும் மக்களுடைய பிரதிநிதியாக தனக்கான ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டுருக்கு. ஓகே, பல்லாவரம், குன்னம் இந்த 2 தொகுதி இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறை தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்றப்ப கூட்டணி முடிவு செய்கிறீங்க. எத்தனை இடங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? நாங்கள் மொத்தம் 7 தொகுதியில் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களால கொடுக்க முடிஞ்சது 2 தொகுதி தான். அது 2 தொகுதியும் பல்லாவரம், குன்னம் கொடுத்தாங்க. நாங்கள் அதில் திருப்தி அடைகிறோம். இந்த பல்லாவரம், குன்னம் உங்களுடைய அந்த விருப்ப பட்டியலில் இருந்துச்சா? ஆமாம், பல்லாவரமும் குன்னம். ஆமாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது முன்னாடியே சொல்லப்பட்டது வந்து பாஜக அதிமுக, அப்போ தாமரை சின்னமா இரட்டை இல்லையா, பாஜக கொடுத்து இங்கே அதிமுக வாங்குது, இப்படி எல்லாமே பேச்சுகள் அடிபட்டது. நீங்கள் இரட்டை இலையில் போட்டிடுறீங்கன்னா, உங்களுக்குன்னு சின்னம் இருந்தாலும் இரட்டை இலையில் போட்டிடுறீங்க. இது உங்களுடைய விருப்பமா இல்லை உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதா? யாரும் அறிவுறுத்தப்படலை, அறிவுறுத்த முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அதனுடைய ஒரு இடத்தை சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏற்கனவே இந்திய ஜனநாயக கட்சி தன்னுடைய இருப்பை பாராளுமன்றத்தில் காட்டிவிட்டது. எப்படியோ இந்த முறை இந்த 2 தொகுதியின் மூலமாக சட்டமன்றத்தில் எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியுடைய இருப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது எங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் தாமரை சின்னத்திலும் போட்டியிடலாம், அதே மாதிரி முதல் தோழமை கட்சியான அதிமுக கட்டுப்பாடுகள் சொன்னாங்க. அவங்களுடைய அனுமதியின் பேரில் நாங்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்தித்தோம். அவரும் ஏற்றுக்கொண்டார். அதனால் இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை மக்களுக்கு காட்ட வேண்டுமானால், கட்சியின் இருப்பை காட்ட வேண்டுமானால், ஏற்கனவே மக்களுக்கு பரிசயப்பட்ட அந்த சின்னம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இரட்டையிலையில் போட்டியிட முடிவு செய்தோம். அவ்வாறே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பல்லாவரம், குன்னம் 2 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்களும் நாம வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் களத்தில் இப்போ பார்க்குறப்போ பல்லாவரம், குன்னம் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்லலை. அந்தளவுக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் சிறப்பாக செய்கிறாங்க. மக்களும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில், அது குறிப்பாக அதிமுக மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு மக்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் அதே கருத்தில் தான் இருக்கிறோம். அதனால் எங்களுடைய வேட்பாளர்களும் வந்து அதிமுக இரட்டையில் நிற்கிறதுனால எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வெற்றி பெற. 2 வேட்பாளர்கள், ஒருத்தர் ஆண், 1 பெண் அப்படின்னு ஒதுக்கீடு பண்ணி நீங்கள் நிப்பாட்டியிருக்கீங்க. இதில் வந்து ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படுற தொகுதி திமுக அமைச்சர்களாக இருக்க தொகுதிகளாக பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ குன்னத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிவசங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ போட்டி கடுமையாக இருக்குமா? அதிமுக வந்து கூட்டணி கொடுத்து அந்த வாய்ப்பை அவங்க பக்கம் தள்ளுறாங்களா? இந்த விமர்சனம்லாம் வந்ததில்ல. அவங்க எந்த நோக்கத்தில் கொடுத்தாங்களோ நாங்கள் அந்த கோணத்தில் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு குன்னங்கிறது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அடுத்த தொகுதி. ஆகவே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை இப்போ நான் போட்டியிடுகிற பொழுது அங்கே குன்னத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. அதனால் அது பெரம்பலூருக்கும் குன்னத்துக்கும் எங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதை ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கொண்டோம்.
எதிர் நிற்பவர் யார் என்பதை பற்றி எங்களுக்கு பொருட்டு அல்ல. ஏன்னா ஒரு தேர்தல் அல்லது போட்டி என்று வந்துவிட்டால் அதில் யார் எதிரி என்பதை பார்த்து கொண்டு ஒருவன் போட்டியில் இறங்கினால் அதே அவனுக்கு தடையாக போயிடும். அந்த எண்ணத்தில் நாங்கள் நினைக்கவும் இல்லை, எதிரில் இருக்கிறது யார் என்று யோசிக்கவும் இல்லை. நாங்கள் அது ஒரு சரியான இடங்களுக்கு வசதியான இடம்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் மக்களவையில் நிற்கிறப்பே சொல்லியிருந்தீங்க, அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு கல்வி சார்ந்து இன்னும் பிற விஷயங்கள் சார்ந்து என்னெல்லாம் பண்ணுவேன், அதை நீங்கள் முடிச்சுட்டு வர்றப்போ பண்ணாரா அப்படின்னு களத்தில் போய் கேட்குறப்போ செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் தான் வருது. அப்போது இந்த முறை பல்லாவரம் குன்னம், அப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இதற்கு முன்னாடி பல்லாவரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக திமுகவில் அவங்க போட்டியிட்டாங்க, இந்த முறை கூட்டணி கொடுத்துருக்காங்க. அப்படினாலும் அந்த பக்கம் வந்து ஐஜேகே வர்றாங்க. அப்போ அவங்க தரப்பில் அந்த தொகுதி மக்களுக்கு அரசில் பங்கு வகித்து அவங்க செய்கிறத தாண்டி உங்கள் தரப்பு வாக்குறுதிகளாக சில இருக்கும்ல. குன்னத்தை பொறுத்தவரை ஒப்பீட்டு முறையில் பார்த்தா பல்லாவரத்தை விட குன்னம் கொஞ்சம் கிராமப்புற பகுதி. ஆக அவர்களுக்கு எது தேவையோ அது வரப்போகிற அமைய இருக்கிற எடப்பாடியார் அரசில் என்ன கொடுத்திருந்தாலும் எங்கள் கட்சியின் மூலமாக அங்கே நிறைய படிக்க தேவை இருக்கிறது. அதனால் எங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிற திருமதி சரண்யா அவர்கள் அவரை வெற்றி பெற செய்தால் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் குன்னத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டுக்கு 100 சீட்டு கொடுக்கப்படும், கட்டணமின்றி அவர்கள் படிக்கலாம் பட்ட படிப்பு வரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு தகவலாக அந்த தொகுதி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இது எப்படி நம்புறது அப்படின்னு மற்றவர்களுக்கு தோன்றலாம். அந்த தொகுதி மக்களுக்கு சந்தேகம் இல்லை. காரணம், நான் வந்து பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டிற்கும் 300 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக சீட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். 5 வருஷத்துக்கு நான் 1500 சீட்டு கொடுத்துருந்தேன். அந்த 1500 பேரையும் இன்றைக்கு படிக்க வைத்து நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனால் எஸ்ஆர்எம்லேருந்து ஒரு வந்துன்னா அவர் சொல்லுவது சரியாக இருக்கும், நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் குன்னத்து மக்களும் அந்த 100 சீட்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு உறுதியாக வசதி இல்லாத நாம் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் வேந்தர் என்ற அடிப்படையில் அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுகிற திமுக என்னைக்கு வீட்டுக்கு போகும் என்ற எண்ணத்தோடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அமைச்சரா அல்லது சாதாரண வேட்பாளரா என்பதல்ல. ஆளுகிற திமுகவுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் கவலையும் வந்திருக்கிறது. வெறுத்து விட்டார்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. அதே போல் இன்றைக்கி வீட்டு வரி உயர்ந்திருக்கு, தண்ணி வரி உயர்ந்திருக்கு, பத்திரப்பதிவு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நல்ல சாலைகள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் போதிய வசதிகள் இல்லை. அதெல்லாம் அப்படி தான் இருக்குது அந்த பகுதியில். ஆகவே அவர்களுக்கு அதே மாதிரி விலைவாசி மிகப்பெரிய அளவு உயர்ந்து விட்டது. ஆக இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வாராதா என்று மக்கள் ஒரு தொகுதியில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கி அந்த வெறுப்போடும் கோபத்தோடும் இருக்கிறார்கள். ஆக வேட்பாளர் யார் என்பது பற்றி இல்லை, எந்த கட்சியை சேர்ந்தது என்பது பற்றும் இல்லை, திமுகவுடைய வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய மாற்றம் மக்கள் எதிர்பார்ப்பதை போல் நடக்கும். இப்போது திமுக தரப்புலேருந்து அதிமுக விமர்சிக்கிறப்போ அவங்க நேரடியாக அதிமுக விமர்சிக்கிறதை தாண்டி இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல்
பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக இருக்கு, பாஜக உள்ள வந்துடும், இது போன்ற ஒரு பரப்புரை மேற்கொள்றாங்களே. நீங்க சென்ற மக்களவை தேர்தலையும் அவங்களோட கூட்டணியில இருந்தீங்க, இப்போ இந்த முறையும் அந்த கூட்டணி தொடருது. இது போன்ற பாஜக வந்துடும், பாஜக இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் கொண்டு வந்துருவாங்க, இந்த பிரச்சாரம் அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு பயன்படுத்துறாங்களா, இல்ல உண்மையிலேயே தமிழகத்துக்கு பாஜக வந்து அது போன்ற தீங்கு விளைவிப்பாங்க அப்படின்றது இருக்கா? அவங்க மைய அரசு ஒரு காலம் எந்த ஒரு மாநிலத்துக்கும் தீங்கு இழைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இந்தியா வளர வேண்டும், இந்தியா பொருளாதாரத்தை உயர வேண்டும். வெளிநாடுகள் ஒப்பிடுகிற பொழுது இந்தியா மொத்தமாக ஒரு ஒப்பீட்டு முறையில் இன்றைக்கி 4வது இடத்துல இருக்கிறாங்க. இதில் எப்போ முதலிடத்துக்கு போவோம் என்ற அந்த அக்கறையில் தான் இருக்கிறாங்களே ஒழிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னு தெரியல, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இவ்விஷயங்கள் அவங்க பல பல தவறுகள் செய்கிறார்கள். அத்தனை தவறையும் மறைப்பதற்காக எப்போதும் தன்மேல் வெளிச்சம் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்து பிற பூச்சாண்டி வந்துட்டான்னு. மற்ற இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, அவங்கெல்லாம் பயப்படுறாங்களா? பிஜேபியை பற்றியோ அல்லது மோடியை பற்றி பயப்படுறாங்களா? இங்கே மக்கள் பயப்படுறாங்களா இல்லை கட்சிகள் பயப்படுறாங்களா? மக்கள் அப்படி பேசி பேசி தவறான எண்ணத்தை பரப்பி விட்டார்கள் ஆளுகிற இந்த திமுக. இது இன்றல்ல நேற்றல்ல, இவங்க கட்சி நடத்துறது ஒரே வழி. இன்றைக்கி மட்டும் பிஜேபி எதிர்க்காமல் இருந்திருந்தால் திமுக என்ற கட்சியே இருந்திருக்காது. மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு ஏதோ பூதம் காட்டுற மாதிரி தமிழ்நாடு அவங்க வந்தால் அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்தது தான் அவங்க சாமர்த்தியம். இல்லை, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன மாதிரியான உதவிகள் பண்ணுறீங்க, எவ்வளவு பண முதலீடுகள் போகுது, ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கோங்க, மெட்ரோ தரமாட்டுறீங்க, நீட் தேர்வை கொண்டு வரீங்க, நாங்கள் அதுக்கு முற்றிலும் நாங்கள் வந்து விலக்கு வேணும்னு கேட்குறோம், இங்கே வேணான்னு சொல்கிறோம், கல்விக்கான நிதியை தரமாட்டுறீங்க, இன்னும் பல திட்டங்களுக்கு உரிய முறையில் எங்களுக்கு தரமாட்டுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு தடவை வர்றப்போ அந்த குற்றச்சாட்டு அந்த பக்கத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குல்ல. ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலையானாலும் சரி அல்லது ஒரு நிதிக்கு ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது அரசுக்கோ மைய அரசுக்கோ போனோம்னா அவங்க என்ன இருப்பாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணு. ஒவ்வொன்றும் மைய அரசுக்குன்னு சில உரிமை இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வந்து புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை மாட்டேங்கிறீங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாரும் அந்த பயனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறோம் என்ற ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கணும், அதன் மூலமாக மக்கள் என் பக்கம் இருப்பார்கள் அப்படிங்கிற தவறான கொள்கை அது. என் குழந்தை மும்முறை கொடுத்தா என்ன கெட்டு போச்சு. அதிமுகவும் இருமொழி கொள்கையில் தானே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அல்ல, அதிமுக விட்டுருங்க, திமுக இப்போ பேசுங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ இவங்க தான் மொழி காப்பாளர்கள் போலவும், எங்கள்கிட்ட மொழி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதை போடுவீங்களோ இல்லையோ, இவங்களே தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை. தெரியுமா உங்களுக்கு சார், தாய் தமிழுக்காக நாங்கள் போராடுறோம், யார் வேணாலும் போராடுறோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து எத்தனையோ காடு வேலையோலாம் வந்தான். அப்படி அல்ல, எந்த நாட்டிலேயாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது அந்தந்த மாநிலத்துக்காரன் தானே ஆள்றான், அந்தந்த மாநிலத்துக்காரன் ஆடுறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாவப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் என்னை யார் ஆண்டாலும் சரி என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் வைத்து விட்டார்கள். இல்லை, அப்படின்னா நம்ம அதிமுகவில் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம். நாங்கள் ஒரு காலத்தில் முடிச்சுக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் முடிச்சுக்கிறோம். ஒரு தவறான கொள்கையில் இருந்தோம் அல்லது தவறான ஒரு சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கும் வளருகிறோம், அறிவு வளர்கிறது, மற்ற மாநிலத்தில் பார்க்குறோம். அப்போ பார்க்கல, இப்போ தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஏன் அப்படி வந்த தலைவர்கள் கூட இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் எடுத்து ஐயோ நல்லா செஞ்சுருக்காங்க. செஞ்சது மட்டும் பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் இன்னொருத்தன் வந்து தலைவர்னு சொல்ல முடியுமா? அவன் ஒன்று அவங்க அப்பாவோட அறிவாளி நீங்கள் நினச்சிங்க. இல்லை, அப்படி பார்த்தா நாம் தமிழரில் தானே அதை சொல்கிறாங்க, வந்தாரே நான் தானே தானே ஆளணுன்றாங்கல்ல. அது நான் தான் சொன்ன முதல்ல இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவருக்குன்னு சொல்கிறேன், எல்லா தமிழ் மக்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தமிழ் உணர்வு உள்ளவனும் தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆள வேண்டும்
எங்கேயோ இருந்த ஒருத்தர் நான் அதை பிரமாதமாக பண்ணுவேன், மந்திரம் பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படியே நாளைக்கே தமிழ்நாட்டை அப்படியே மாற்றி காட்டுவேன்னு சொன்னால் வேண்டாம். எங்களுக்கு திறமை இருக்கிறது. நாங்கள் தமிழர்கள் உலக அளவில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். நீங்கள் வந்து இது ஆகணும், அதெல்லாம் உங்களை சும்மா சொல்கிறத சொல்கிறீங்க. தமிழ் மக்கள் ஒரு புரட்சியாக வரணும். அதை நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இப்ப நாம் தமிழர் அந்த கொள்கையில தான் இருக்காங்க. இப்ப தாவைக்கால அவரும் வந்து நான் தமிழர்களுக்காக நிக்கிறேன்றாரு. அப்ப அவங்களும் டிசர்விங்கான ஆட்கள், அவங்களும் ஆளக்கூடியவர்கள், அவங்களும் எந்த தமிழ் ஆண்டாலும் சரி தமிழ் ஆள வேண்டும். தமிழை குறைத்து எடை போடாதீர்கள். மற்ற மொழிகளெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது, 500 வருஷம் 1000க்கு முன்னாடி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது தமிழ். அதை படித்த அதுக்கான உரித்தான பெருமைக்குரியவர்கள் நாங்கள். அதனால் எங்களை நீங்கள் எடை போட ஆள் இல்லை. நான் தான் நீங்கள் யார், உங்கள் மொழி என்னன்னு பேசணும். ஆக எங்களை நீ குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே நேரத்தில் நான் செஞ்சேன்னா நீ செய்வேன். அதுக்காக என்ன பண்ணுவோம், உன் இடத்துக்கு போய் போ. இல்லை, இப்போது தமிழை காப்பாற்றுறோம், தமிழர்களுக்காக நிற்கிறோம் அப்படின்றப்ப அந்த மும்மொழி கொள்கை உள்ள வரப்போ தமிழ் அங்கே என்னவாகும், தாய்மொழி எப்படி வந்து அதால் செய்தார வராதா அப்படின்றாங்கல்ல. அப்போ மும்மொழி கொள்கை வந்தால் என்ன தப்புன்றவங்களுக்கு தாய்மொழி மேலே இருக்க பற்ற கேள்விக்குள்ளாக்குறாங்கல்ல. அதுதான் இல்லை, நீங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. பாரதியார் 17 மொழிகளை படித்தார், பாராட்டுறோம். இன்றைக்கி யார் சொன்னால் ஒன்லி அவங்களும் என்ன தமிழ் மொழி தான் தாய்மொழி தான் முதல்லன்னு மும்மொழி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி பேசிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு குழந்தை களிமண் மாதிரி, அதை நீ பிள்ளையாராகவும் பிடிக்கலாம், அது குரங்காகவும் பிடிக்கலாம். நீ குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், வேறு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கலாம், பல விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மொழியும் அப்படித்தான். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 5 வயசு 10 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு எத்தனை மொழி சொல்லி கொடுத்தாலும் அவங்க தயார். உங்கள் குறுகிய நோக்கத்தால் நான் தான் தமிழை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது தமிழ் மக்கள் ஒரு காலத்தை முடிச்சுக்குவாங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்லி ஏமாற்றி நீங்கள் யார் தமிழை காப்பாற்றுவதற்கு? நான் கேட்குறேன். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் நான் படிக்கிற காலத்திலேயே இருந்தது. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஹிந்தியை அன்றைக்கே சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு. ஆனால் அது எந்த விதத்துலேயும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையா இல்லைல்ல? யார் சொன்னா? மிகப்பெரிய தடை. நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போனேன். என்னால் முழுமையாக அந்த வேகத்தில் பேச முடியல. தமிழில் பேசுகிறோம், ஒரு ஹிந்தியில் பேச முடியல. ஹிந்தி எனக்கு தேவை தானே. நான் காலையில் இன்டர்பிரிட்டேஷன் வச்சு வேறு இருந்தாலும் அந்த வேகத்தில் எந்த கருத்தில் அவங்க சொல்கிறாங்களோ அந்த உணர்வோடு நான் வந்து அந்த மொழியை நான் புரிஞ்சிக்க முடியாது. அது தடையாக இருந்தது யார்? இந்த திராவிட இவங்க தான். இப்போது 5 ஆண்டுகளாக திமுக வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கு. மகளிருக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம், எல்லா துறைகள்லேயும் வளர்ச்சி, அந்த 11 பாயிண்ட்டுக்கு மேலே பொருளாதாரத்தை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கோம். இந்தளவு சிறப்பான ஆட்சி யாராலையும் கொடுக்க முடியாது, இன்னும் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி. மகளிர் எந்த மகளிருக்கு உதவி சொல்கிறீங்களோ அந்த மகளிர் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது. 3 வயசு குழந்தை கொண்டு 65 கிழவி வரைக்கும் இன்றைக்கி பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்படுகிறார். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏதோ பெண்களுக்கு நீ என்ன 1000 ரூபா கொடுக்கலன்னா அவங்க கல்யாணம் பண்ணணும், அதில் பெற்றவனும் அவனை காப்பாற்ற முடியாதா? இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். உனக்கு எது செய்ய முடியாது. ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாதது தான் அரசு செய்யணும். நான் ஒரு வரி கட்டுறேன், அந்த வரிப்பணம் முழுதுமாக எனக்கு வந்து சேர வேண்டும். மக்கள் எதிர்பார்க்குறது அவ்வளோதான். எல்லா வீடுகளும் ஏழையோ பணக்காரனோ குடிசையில் இருக்கிறவங்களோ தெருக்கு ஓட்டுறவங்களோ எல்லோரும் தெரிஞ்சோ தெரியாமலே வரி கட்டுறாங்க. எங்கள் பணம் எங்களுக்கு வந்து சேர வேண்டும். அது வரவில்லை என்பது தான் மிகப்பெரிய குறையாக மக்களுக்கு இருக்கிறது. இந்த அத்தனை பணமும் நான் கொடுக்குற அத்தனை பணமும் என் தொகுதிக்கு செலவிட்டால் எந்த ஒரு தொகுதியிலும் இன்றைக்கு குறைபாடே இருக்காது, சிறப்பான ஒரு இடங்கமாக அது இருக்கும். நீங்கள் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஊதாரித்தனமான வேலை திட்டமிட. அவங்களுக்கு என்ன செய்யணும்? மக்களை எளிதாக அவங்க கவர் பண்ண அவங்க செய்கிற ஒன்று ஓட்டு 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 அந்த நோக்கம்தான். எதை செஞ்சால் இதில் ஓட்டு வருமா அப்படிங்கிறது. அதனால் இவங்க ஏதோ வீட்டுக்கு கார்டியன் மாதிரியே நினைக்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு குடும்பஸ்தன் தான் பெற்ற குழந்தை, தான் கல்யாணம் பண்ண மனைவி, அவங்க தேவை அவனுக்கு தெரியும்.
அதை நீ யார் வந்து குறுக்க போடுறதுக்கு? இப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்ல, அவசியம். அந்த மாதிரி இடங்கள்ல பெண்கள் கைவிடப்படுறாங்க, அந்த இடத்துல அரசு வந்து நிக்குது அப்படின்றது தானே அந்த திட்டங்கள்னு இல்லை சொல்றாங்க. இவங்க திட்டமே பெண்களை பற்றி தான். காரணம் என்னென்னா, பணம் கொடுக்கறது முதல்ல, அதுக்கடுத்து பையனுக்கு கொடுக்கறது, அப்புறம் அம்மாவுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் இது மாதிரி வர்ற பணத்தை எப்பவுமே ஒரு அரசு பணம் என்பது நம் பணம். அதை வந்து முறையாக திட்டமிட்டு வேலை செய்ய அதனுடைய வருவாய் திரும்பி வரணும். அதில் ப்ரொடக்டிவாக அதை ஸ்பெண்ட் ப்ரொடக்டிவாக பண்ணால் அது நாளைக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கும். இவங்களுக்கு யாருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க லோக்கலாக வேலை கிடைக்கும். ஆக அந்த வேலை வாய்ப்பை உண்டாக்குறது தான் அரசனுடைய வேலை. எங்கள் வரிப்பணத்தை வந்து நல்ல பள்ளிக்கூடம், நல்ல சாலைகள், அதே மாதிரி எங்கேயும் சாக்கடை போகாமல் இருக்கிறது, நல்ல மருத்துவமனை, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நான் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டியதை நீ வந்து தலையிடாத. நான் வந்து நாங்கள் தான் எஜமான், நான் தான் பணம் கொடுக்குறேன். முடிஞ்சால் செய், இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போ. ஆனால் அதே நேரத்தில் எங்களை வந்து நீ டிக்டேட் பண்ண முடியாது. ஓட்டுக்கு வரும்போது எங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிற, காலில் வந்து விழுற, அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எஜமான். எங்கள் பணம் எங்களுக்கு வரணும், மக்களுக்கு அந்த மனநிலையை உண்டாக்கணும். இவங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்களா ஐயோ பிள்ளைலாம் பட்டினி கிடது. நீ உங்கள் வீட்டில் பட்டினி இருக்காங்கிறத தெரியுதா வெளியில்? அவனுக்கு தெரியும், பெற்ற தாய்க்கும் பெற்ற அப்பனுக்கும் தெரியாமல் நீ யார் சொல்கிறது? அப்போ அந்த அளவுக்கு வச்சுருக்க. இந்த நாட்டில் இத்தனை வருஷம் ஆண்டு அந்த மாதிரி மக்களை வச்சுருக்கீங்க. சாப்பாடு போட முடியாது, துணிமணி வாங்கி கொடுக்க முடியாது, இப்போ அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு வச்சுருக்கீங்க நீங்கள். இல்லைன்னா இது வரைக்கும் அவங்க நல்ல வேலையை கொடுத்து, அவங்க அப்பாவுக்கு வேலையை கொடுத்து, அம்மாவுக்கு வேலையை கொடுத்து, படுத்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுத்தாங்க வச்சா அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீ உனக்கு மட்டும் தன்மானம் வேணும், சுயமரியாதை வேணும். அவங்க வந்து பிச்சை எடுத்து கேட்பாங்களா உங்கள்கிட்ட? தேவையில்லை. நான் உழைக்கிறேன், ஆண்டவன் கைகாலோடு எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு வேலை செய்வதற்கு வாய்ப்பு கொடு, நான் வேலை செய்து அதற்கான சரியான சம்பளத்தை கொடு, சரியான நேரத்தில் கொடு, போதும். இதை தாண்டி அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி விட்டு அவங்களுக்கானதை அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படின்றது உங்களை பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த முறை இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றதே வந்து பலமுனை போட்டியாக இருக்குது. அதனால் இந்த பலமுனை போட்டி அப்படின்றப்போ யார் யாருக்கு தாக்கம் அப்படின்றதே தேர்தலுக்கு பிறகு தான் தெரிய வரும் அப்படின்றாங்க. இந்த பலமுனை போட்டியால் களத்தில் சவால் அதிகமாக இருக்கா, இல்லை அப்படி வந்திருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு 67 ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் போய் ஒரு மாற்றமாக வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வரும்போது யார் உதவியால் வந்தார்கள்? அண்ணா கதை எழுதினார், வசனம் எழுதினார், படம் எடுத்தார்கள், எம்ஜிஆர் நடித்தார். எம்ஜிஆர் முகத்தை காட்டி தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒருவேளை எம்ஜிஆர் நீ முகத்தை காட்டு 30,000 வேண்டாம், முகத்தை காட்டினா வெற்றி பெறுன்னு அண்ணா சொன்னார். அந்த மாதிரி இவங்க தமிழ்நாட்டு மண்ணை காங்கிரஸுக்கு பின்னாடி காங்கிரஸ் காலம் உழைச்சாதான் உண்டு, கஷ்டமாக பண்ணணும், நீ இருக்கு உங்கள் கையில் வாழ்வு இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு என்னை பொறுத்தவரை கலர் மண் ஆக்கி விட்டார்கள். கலர் மண்னால் எது போட்டாலும் விளையாது. சினிமாவே சரி, வாழ்க்கையே சினிமான்னு நினைக்கிறான். சாப்பாட்டில் ஊறுகாய் ஒரு மூலையில் தான் இருக்கணும். இலை பூரா ஊறுகாயை வச்சுட்டு சாதத்தை முளையில் வைக்கிற மாதிரி சினிமா தான் தமிழ்நாட்டினுடைய A to Z இருக்குது. இல்லை அப்படி பார்த்தா அதிமுகவில் இருந்த இரு பெரும் தலைவர்களே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல உங்களுக்கு இளைஞர்களாக தெரியல இது. இன்றைக்கி வந்து இப்போ எத்தனை துறை இருக்குது தமிழ்நாட்டில்? கல்வித்துறை இருக்குது, விவசாயத்துறை இருக்குது, தொழில்துறை இருக்குது, நெசவுத்துறை இருக்குது, எண்ணற்ற துறைகள் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து திரும்ப 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 அந்த சினிமாவிலிருந்தே தான் உலகம் இருக்குது, அங்கே தான் அறிவாளிகள்லாம் இருக்கிறான். ஏன் அங்கேருந்து வரக்கூடாதா? வந்தவங்க நல்லா தானே செஞ்சுருக்காங்க. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் எங்கே போகிறது? நான் சொல்கிறேன், மக்கள் விருப்பப்பட்ட யாருனாலும் வரலாம். மக்கள் எங்கே விருப்பப்படுறாங்க? மயக்கம் பண்ணிட்டீங்க. மயக்க மருந்தை கொடுத்துட்டு அவன் வந்து ஏன் சரியாக பேசலைங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செஞ்ச தொழிலே தமிழ்நாட்டு மக்களை மயக்கி விட்டீர்கள், மருந்து கொடுக்குற மாதிரி. இல்லைன்னா அவனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு வேண்டி சினிமா முதலிடம். அப்போ இது வரைக்கும் இருந்த கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் நான் சொல்கிறேன். சினிமா வந்து காங்கிரஸுக்கு பின்னாடி வந்தவர்களுக்கு
சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும், அவங்க தான் அறிவாளிகள், அவங்க தான் இது எதையும் செய்ய முடியும், அவங்க தான் தமிழ்நாட்டு பற்றுள்ளவர்கள் முதல்ல அந்த எண்ணம் மக்களுக்கு போகணும். அது செய்தவர்கள் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு போதை முறையில் கொடுக்குற மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே யாரை கேளு, இன்னும் என்ன வயசாலும் கேளு, சொந்தமாக செஞ்சுக்கிறதுக்கு மேலே சினிமாவே நினச்சி செய்கிறான். நான் ஒரு கவிதை கூட எழுதியிருப்பேன், நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ எல்லாம் திரை முன்னாடி நிற்கிறீங்க தலைவனை தேடிக்கிட்டு, அது தவறு. அது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். நாங்கள் என்ன நாளைக்கே செய்யமாகணும்னு நினச்சிக்கிட்டு நான் வரல, எனக்கு தேவையும் இல்லை. ஏதாவது நான் ஒரு கல்வியாளர் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், எவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, அநியாயம் நடக்குது. யார் இப்போ மாற்றாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வேணும், அது நான் சொன்னேன், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. முதல்ல முதல்ல நீங்கள் மனநிலையை மாற்றணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாற்று சிந்தனை உள்ள ஒரே ஆள் சீமான் தான். இவங்க எல்லாம் திரும்ப அதை சீமான் தான் ஒரே ஆள். அதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த சினிமாலேருந்து அந்த சினிமாங்கிற கருத்து தானே சொல்கிறேன், கருத்து சொல்கிறேன். அதை விட கருத்து பெருசாக இருக்கனால கருத்து தான் பெருசு, மிகப்பெரிய இஸ் எ சயின்டிஸ்ட். அப்புறம் ஏன் பாரிவேந்தர் அவர் கூட கூட்டணிக்கு போகாமல் இந்த பக்கம் போயிருக்காரு? அப்படி இல்லை, நாங்கள் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனால் அவர் அப்படி பார்த்தா நீங்கள் எண்ணற்ற பேர் அவங்களுக்கு இப்போ விரும்புவாங்க, காலம் சரியில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ சூழல் சரியில்லாதனால அந்த கூட்டணிக்கு நான் கூட்டணிங்கிறதே விட்டுடு, ஒரு தனி மனிதனா அவர் நான் இஸ் ஃபிட்டஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு, got some patriotism towards தமிழ்நாடு, got different ideas. பொருளாதாரத்தை எப்படி இது பண்ணுறாரு பாருங்க, எல்லாத்துக்கும் இப்படி தானே ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விட்டுட்டு இப்போ வந்து இல்லை, மாற்று பொருளாதாரமாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு புது முயற்சி கண்டால் அந்த முயற்சி வெற்றி பெறும். அதனால் யார் சொன்னாலும் கருத்து தான், நீ அதை எதிரையே சொன்னாலும் கருத்து தான். ஓகே, இந்த முறை நீங்கள் அதிமுகவில் அங்கம் வகிக்கிறனால எடப்பாடி அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு ஏன் வரணும், திமுக ஏன் ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும், மக்கள் புரிந்து கொள்ளும்படியான காரணங்கள் இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எடப்பாடி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் கட்டாயமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு சுத்த தமிழன், விவசாயி. எங்கள் கட்சி கொள்கையிலேயே 7 கொள்கைகள் இருக்குது. முதல் கொள்கை குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பகுதி விவசாயம்தான், அவனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அது இப்போ வரைக்கும் பெரும்பாலும் கலைத்துறையை சேர்ந்தவங்க இருக்குது. அதனால் விவசாயத்துறையை சேர்ந்த ஒருவன் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. என் கொள்கையில் அடிப்படையிலே ஒன்று அது. அதனால் இப்போ ஊழல் லஞ்சம் டாஸ்மார்க் எல்லாம் போகணுங்கிறது தான் எங்கள் கொள்கை. அந்த கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பார்க்கும்போது இவரை விட அவர் பேர் வரல. திரும்ப ஒரு அடிப்படையே அடிபட்டு போகுது. எங்கள் இதில் பேரே இந்திய ஜனநாயக கட்சி. நான் கட்சி ஆரம்பித்து இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை, ஆக ஜனநாயகத்தை உண்டாக வேண்டும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி பண்ணுறீங்கன்னா இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு பிள்ளை தானே சொல்கிறேன், நான் பேரனையும் கொண்டு வருவேன், கொள்ளு பேரனையும் கொண்டு வருவேன்னா இது ஒரு தமிழ் மக்களை மதிக்கிறதாகவே இல்லை. இவங்க செய்கிறத பார்த்துட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தவறை இன்றைக்கு இந்த குடும்பம் செய்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு செய்யுமா இவர் போட்டியாக வர்றதில்லை. ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா சொல்கிற ஒரு முறை கலைஞர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள்லாம் அவங்க அடுத்து யாருன்னாரு. அதுக்கு வந்து இவர் ஒரு ஸ்டாலின் கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இது ஒன்றும் சங்கர மடம் இல்லை, அவங்க அடுத்து வர்றது, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அர்த்தத்தில் சொன்னார். ஆனால் இப்போ வந்து இப்போ சொல்ல எல்லோரும் யார் வந்தாலும் சொல்கிறது என்ன, தமிழ்நாட்டுக்காரர்களோ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களோ மைய அமைச்சர்களோ தமிழ்நாடு மற்ற இவங்கெல்லாம் இது வந்து குடும்ப ஆட்சி, இது எல்லை மீறி போகிறது. இன்றைக்கி எடப்பாடி ஆண்டார், அவங்க மனைவி பேர் என்ன,
தெரியாது. பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன தெரியாது. இன்றைக்கி இந்த முதல் குடும்பம் வச்சுங்க, சொல்லுங்கள், அவர் பேர் தெரியும், மனைவி பேர் தெரியும், பிள்ளைங்க 2 பேர் தெரியும், மருமகள் பேர் தெரியும். அங்கேயே ஜனம் அடிபட்டு போகுது. ஆக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நாங்கள் சொல்ல நாங்கள் அப்படித்தான் செய்வோம், நாங்கள் திருந்துக்கிற மாதிரி இவங்ககிட்ட எண்ணம் இல்லை. நான் ஏன் திருந்தணும், நீ யார் சொல்கிறதுக்கு? நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்கேன், இந்த நாட்டுடைய குடிமகன், எனக்கு ஜனநாயகம் வேணும் சொல்கிறேன். இன்றைக்கி சொன்னீங்கன்னா பாருங்கள், அதை சேர்த்து செய்வேன். ஊழல் பண்ணானா பண்ணுவேன், நீ யார் கேட்குறதுக்கு? பாதிக்கப்படுகிறோம். மக்கள் பார்வையில் ஒரு ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. அதனால தான் இவங்களுக்கு ஏன் எடப்பாடி வேண்டும் என்றால், நான் சொன்னதை அவங்க குடும்பத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அவங்க குடும்பத்தில் வந்தார், சந்தர்ப்ப சூழ்நிலை அரசியலுக்கு வந்தார், ஆட்சிக்கு வந்தார், விவசாயத்தை விடாமல் அவர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, உண்மையாக உழைக்கிறாரு. அவருக்கு நாட்டுப்பற்று இருக்குது, தமிழ்நாட்டு பற்று இருக்கிறது. அதை விட முக்கியம், தமிழ்நாட்டு வளர்ச்சி வேண்டுமானால் எப்போ தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பகுதி என்று ஒத்துக்கொள்கிறாயோ அப்போ இந்தியாவை ஆளுகிற அவர்களோடு ஒத்து போகணும். ஆனால் இவங்க திட்டுனா எனக்கு டிவிக்காரன் கேட்பான் கேள்வி, வெளிச்சம் என் மேலே படும். அந்த வெளிச்சத்திற்காக பிஜேபி எதிர்ப்பது, மோடி எதிர்ப்பது காரணம். நீ எதிர்த்தா என்ன அக்கறை வருது, ஏன் கொடுக்க போகிறான்? நீ அவங்க சொல்கிற சட்டத்திட்டங்களை பின்பற்றி உன்னோட வர வேண்டிய பணத்தை வாங்குறதில்ல. அவங்க என்ன சட்ட ரூல்ஸ் போடுறாங்களோ, நீ ஒரு வேலைக்கு போகிற அல்லது ஒரு காரியத்துக்கு போகிற ஒருத்தர்கிட்ட, அவர் சில பேங்க்கு வர போகிறேன்னு பேங்க்குக்கு போகிறீங்க, சில விதிகளை வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா உள்ளபடியே உங்களுக்கு பணம் வாங்கணும்னு அர்த்தம் இருந்தால் அதையெல்லாம் நீ நிவர்த்தி செஞ்சு அந்த என்னென்ன காலங்கள் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணி அப்புறம் தான் கொடுப்பான். கொடுக்கலன்னா கொடுக்க அவனுக்கு என்ன, அது இங்கே ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்ம், அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் தமிழ்நாடு இந்தியா பூரா ஃபாலோ பண்ணுறான். நான் வித்தியாசமாக காட்டிக்கிறேன், ஏன்னா உனக்கு சும்மா வந்தது தானே இந்த ஆட்சி. யாரோ அறியா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க, நீ வச்சு விளையாடுற. இல்லைன்னா நீ அதே மாதிரி தான் சொல்கிற, ரயில்வே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ரயில்வேக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறை மூலம் யார் செய்யணும், அனுப்ப சொல்லியிருந்தாங்க. இல்லை, திரும்ப உங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்தா கரெக்ட் பண்ணி அனுப்பணும். 2வது, இடம் எடுத்து கொடுக்கறது தமிழ்நாடு. இந்தியாவில் இடம் எடுத்து கொடுக்கறது தமிழ்நாடு. புரியுதா? நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மோடி திட்டணும், மைய அரசை திட்டணும், பார்த்தீங்களா எல்லாத்தையும் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல, அதை குறை சொல்கிறதுக்காக செய்ய வேண்டியதை செய்ய விட்டுறது. அப்புறம் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏமாளி ஆகிட்டானே, சுத்த அநியாயம் ஆகிட்டாங்க. மயக்கத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழிச்சு வரணும். பார்க்கலாம் இந்த தடவை மக்கள் யாருக்கு வாக்களித்து யாரை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு. நேரம் ஒதுக்கி பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார்.